உணர்ந்து பாடுவார். எத்தனை சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை பாதுகாத்திருக்கிறார். 8 மாதங்களை பாதுகாத்து இந்த 9ஆம் மாசத்தை நிற்க வச்சிருக்கிறார். என் மகன் நினைச்ச அந்த உலகத்தில் அநேக காரியங்களை சந்தோஷத்தில் அனுபவிக்கிறான். ஆனா கர்த்தர் அவனை நியமித்திருக்கிறார். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தாய்ந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரெல்லாம் இந்த வாழ்வில் வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தாய்ந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரெல்லாம் இந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. இல்ஷடாய் ஆராதிப்பேன், எலோகீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். இல்ஷடாய் ஆராதிப்பேன், எலோகீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் கலங்கி நிற்கும் பொழுது ஆண்டவன் கண்ணீரை துடைத்தான். என் மகன் ஹாஸ்பிட்டல் இருந்தா கூட தேவ சமூகத்தில் ஆராதிக்கப்படும் பொழுது ஆண்டவன் கண்ணீரை துடைத்து இனி ஆண்டவர் ஜீவனை கூட்டி கொடுத்து அது மேல இன்னைக்கு ஆண்டவர் கொண்டு சேர்த்திருக்கிறாரு. கர்த்தர் நம்ம கண்ணீரை துடைக்கிறது எவ்வளவு காணப்படுகிறார். காலையிலிருந்த என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. காலையிலிருந்த என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல்ஷடாய் ஆராதிப்பேன், எலோகீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். எல்ஷடாய் ஆராதிப்பேன், எலோகீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். மரணத்தின் பாதையில அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல என் மகன் ஜீவனுக்கு போராடி கொள்ளப்படும் பொழுது ஆண்டவர் சொன்ன, அப்படி மனத்தளர்ந்து நிற்காத மகனே, மருத்துவரா நான் கூட இருக்கிறேன். அந்த இடத்துல டாக்டர் இருக்கலாம், ஆனா பரம டாக்டர் நான் இருக்கிறேன், படைத்தவன் நான் இருக்கிறேன். போன உயிரை ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்தாரு. அந்த தேவன் ஒருத்தர் ஆழ்ந்து நான் ஆராதிப்போமா? அவர் பெரியவர். மரணத்தின் பாதைகளில் மனத்தளர்ந்த நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து பிரின்ஸுக்கு ஒரு வாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பிரின்ஸ் இருக்கப்படும் பொழுது மனத்தளர்ந்து நான் நின்ற கர்த்தாவே, நின்ற என்னை மருத்துவராய் நீரே பிரின்ஸுக்கு மறுவாழ்வு தந்தீர். சொல்லுவோமா? எல்ஷடாய் ஆராதிப்பேன், ஆராதனை எலோகீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், எல்ஷடாய் ஆராதிப்பேன், எலோகீம் ஆராதிப்பேன்,
நாமத்திலே சொல்கிறேன், ஆண்டவர் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், உன் தேவனர்கள் இரக்கமுள்ள தேவன், அவர் உன்னை கைவிடவே மாட்டார். உன்னை ஆண்டவர் மறக்கவும் மாட்டார், அவர் அழிக்கவும் மாட்டார். அநேகர் சொல்லுவாங்க, அவன் ஒரு பாவி, அப்படிப்பட்ட ஆளு அப்படின்னா உன்னை பார்த்து சொல்லியிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் இரக்கமுள்ள தேவன். மனுஷன் சொல்லுகிற வார்த்தை நீ நம்பாத. அந்த வார்த்தை கேட்டு நீ மனசு கஷ்டப்படாத. உன்னை படைத்த ஆண்டவன் நான் இருக்கிற மகளே, நீ எந்த சூழ்நிலையில கலங்கி கொண்டிருக்கிறையோ, ஆனா இன்னைக்கு கர்த்தர் நாங்க எப்போ தன் சொந்தம் ஏற்றுக்கொண்டோமோ அவதான் எங்களுக்கு வாழ்க்கை. என்னதான் நான் இன்னைக்கு இந்த சென்னை பட்டணத்துல கர்த்தர் எங்கள் அத்தனையும் எங்கள் குடும்பமாக ஒரு ஆதாரமாக வைத்திருக்கிறார் என்றால், இம்மானுவேல் ஜெபித்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த பிள்ளைகளை ஊக்குவிக்கப்படபடி, விசுவாசத்தை நடத்தப்படபடியாக இந்த நாளில் என் வீடு சகல ஜனங்களுக்கும் அது ஜெப வீடு என்று சொல்லிட்டு இந்த சென்னை பட்டணத்துல இந்த ஸ்டேஷன் பக்கத்திலேயே கர்த்தர் ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்து பாரு என்றாய். அது ஒரே ஒரு நோக்கம். இந்த இடத்துக்கு நீங்க போங்க, அந்த குடும்பத்துல அநேக கலங்கி கொண்டு இருக்கப்படும் பொழுது நான் உங்களை காப்பாற்றி இருக்கிறேன். அந்த சாட்சி நீ கேட்டு பலன் அடைய. அந்த குடும்பத்தில் எத்தனை மரணம் வந்தது. என் தாயாருக்கு கேன்சர் வந்தது, என் தாயாருக்கு ஸ்பெல்கர் வந்தது, ஷேரனுக்கு டெங்கு ஃபீவர் வந்தது, எனக்கு எலிஜரம் வந்தது, அருமையான என் மகனுக்கு பிளேட்லெட் கம்மியாயிடுச்சு. இந்த நாளில் என் மகனுக்கு தேவன் இந்த நாளில் கூட அவன் அப்பண்டிக்ஸ் ஆபரேஷன் இருந்து கத்து ஜீவனை கூட்டி கொடுத்திருக்கிறான். நேற்று கூட டாக்டர் ஃபோன் பண்றாரு, பிரின்ஸ் எப்படி இருக்கிற? எந்த டாக்டர் ஃபோன் பண்ணுவாங்க வீட்டுக்கு? ஒரு பேஷண்ட் போயிட்டாங்கன்னா ஒரு பேஷண்ட் தான் ஃபோன் பண்ணி டாக்டருக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. ஆனால் அந்த டாக்டர் அருமையான பிரின்ஸை ஃபோன் பண்ணி விசாரிக்கிறார். அப்போ எந்த சூழ்நிலையில் அவன் போயிருப்பா, எந்த இக்கட்டான சூழ்நிலை போயிருப்பா. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், என் ஆண்டவன் ஒருத்தர் கைவிட மாட்டான். ஏனென்றால் என் மகன் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் ஆபரேஷன் இருந்தாலும் ஒருவேளை நீங்களா இருப்பீங்களானால் நிச்சயமான சர்ச்சைக்கு வந்திருக்க மாட்டீங்க. என் உயிர் தான் முக்கியம், எங்க பசங்க தான் முக்கியம் நீங்க இருந்திருப்பீங்க. ஆனால் நான் விசுவாசம் உடையவனு தான். நான் அவரையே நம்பி இருக்கிறேன், அவரையே நான் வாழ்க்கையை கொண்டு இருக்கிறேன். என் ஆண்டவனை வெட்கப்படுத்துவாரா? இந்த சேம்பத்தமிழ் கலப்பை வெட்கப்படுத்துவாரா? இல்ல ஒருவேளை நான் செய்கிற ஊழியத்தில் ஆண்டவனை வெட்கப்படுத்துவாரா? ஆட சொன்னார், உன் சத்துருக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை என்னால் அபிஷேகித்து உன் பார்த்த நினைவு வழிகள் செய்கிறது. ஒருவேளை பிரின்ஸுடைய உயிரை எடுக்கலாம் சொல்லிட்டு சாத்தான வந்திருக்கலாம். ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல அந்த டாக்டர் இருந்திருக்கலாம். அவங்கள படிச்சுட்டு வந்தவங்க. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாயின் கருவில் உருவாக முன்னே நாங்கள் அந்த மகனை, என் மகனை குழந்தை பிறப்பதற்கு முன்பதாகவே என் மகனை பிறப்பானால் அவனை நான் ஊழியத்திற்காகவே, அவனை என் தேவ நாமத்தை மையப்படுத்தப்படும்படியாகவே ஒரு போதகராகவே அவன் பயன்படுத்த வேண்டும். அவன் இயேசுக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு தான் நாங்க அவனை என்ன பண்ணோம், நாங்க ஆண்ட சமூகத்தில் பொருத்தனைகளோடு கூட நாங்க அவனை பெற்றுக்கொண்டோம். ஏன் தெரியுங்களா? ஆண்ட சொன்னாரு, கண்ணீரை பார்க்கிற மகளே, ஆண்ட பெரியவருங்க. ஒருவேளை இந்த லைவ்ல பார்த்து கொண்டு இருக்கலாம், உங்க வீட்டுல கூட அநேக உயிருக்கு போராடி கொண்டு இருக்கலாம். நீ கவலைப்படாதீங்க, கர்த்தர் பெரியவர், அவர் சிறந்த தெய்வம். ஐசுவானது எத்தனை பேர் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறாங்க. ஐயோ, என் கணவனை காப்பாற்ற மாட்டாங்களா, என் மனைவி காப்பாற்ற மாட்டாங்களா, எங்க அம்மாவுக்கு ஜீவனை கூட்டி கொடுக்க மாட்டாங்க சொல்லிட்டு கர்த்தர் பெரியவர். நீ கலங்கி இருக்கிற அத்தனையும் கர்த்தர் உனக்கு பெரிய செய்வார். காலையே நின்ற என்னை கண்டு கண்ணீர் துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரபிடித்து காத்தவரே, காலையே நின்ற என்னை, ஆண்டவரே என் கண்ணீரை தொடுத்தீங்களே கர்த்தாவே, உடைய பாதத்துல ஊற்றி எழுதுனையா. காலமெல்லாம் கண்மணி போல கரபிடித்து காத்தவரே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யேசுவா எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே,
இயேசுவா மரணத்தின் பாதைகள் சத்ரு நினைச்சான் என் மகனுக்கு அவனுக்கு பலவீனத்தை கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எல்லாம் நினைச்சாங்க நடக்குமா, அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பாஸ்டர் வந்து நடத்துவாரா அன்னைக்கு கேள்விக்குறி இருந்துச்சு. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவர் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ எனக்காக நில்லு, நான் உனக்காக நிற்பேன். இது ஏன் வேலை, உன் வேலை நீ போய் பாருங்க ஆண்டவர். இது ஏன் வேலைப்பா, இந்த சூழ்நிலை எப்படி இருக்கிற சூழ்நிலை சோதிச்சு பாப்பா. உன் பிள்ளை முக்கியமா இல்ல நான் கொடுத்த ஊழியம் முக்கியமா சொல்லட்டு ஆனா சோதிச்சு பாப்பா. நீ ஊழியம் முக்கியமா இல்ல உன் பிள்ளை முக்கியமா? இன்னைக்கு அநேக தன் வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள் வரப்படும் பொழுது சோர்ந்து போயிட்டு சபைக்கு வர மாட்டாங்க. ஒரு பலன் வரப்படும் பொழுது சோர்ந்து போய் சபைக்கு வர மாட்டாங்க, ஆண்டவர் தேட மாட்டாங்க. கேட்டா சொல்லுவாங்க, எனக்கு வயிற்று வலி பாஸ்டர், எனக்கு தலைவலி, எனக்கு பெரிய கஷ்டம் என்ன சொல்லுவாங்க. ஆனா உன்னையும் நினைச்சேன், ஆனா எனக்கு தெரியும் என் மகனோட வாழ்க்கையில ஏன் இந்த காட்ட ஆண்டவனும் அனுமதிச்சாலும் எனக்கு தான் தெரியும். ஏன் தெரியுமா, அவனை புடமிட்டு அதுமாரி பிரின்ஸ என்னை காட்டிலும் என் தாயாரை காட்டிலும் கத்த எனக்கு இப்படி ஊழியத்தை கொடுத்து ஆனா நடத்தினாரோ. இன்னைக்கு ஆண்டவர் என்னோட ஊழியத்தை காட்டிலும் என் மகனோட ஊழியத்தை ஆண்டவர் அவர் பெரிய காரியம் செய்யப்படும்படியாக, அநேக வாலிபர்களை மீட்டெடுக்கப்படும்படியாக, அநேக பிள்ளைகளை மீட்டெடுக்கப்படும்படியாக கர்த்தர் அதற்காக தான் பிரின்ஸுக்கு தேவன் அந்த ஜீவன் மரிச்சிட்டான், அவ்வளவுதான். ஆனால் போன உயிரை ஆண்ட கூட்டு வந்துருந்தமா, ஆனா சொன்ன ஒரு வார்த்தை, உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும், நான் உன்னை கொண்டு தான் செய்வேன். இன்னைக்கு ஆண்டவர் பிரின்ஸான முன் குறித்து இருக்கிறார். என்னடா இவரு பிரின்ஸ் மரணத்தின் பாதையில கடந்து வந்து எங்களுக்கு தான் தெரியாது. இன்னைக்கு என் பையனுக்கு மாத்திரம் கிடையாது, என் தாயாருக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க இந்த ஈமோதெரபி கொடுக்கல என்றால் உங்க அம்மா செத்துடுவாங்க சொன்னாங்க. ஆனா நாங்க சொன்னோம், எங்க ஆண்டவர் பெரியவர், நாங்க என்னதானாலும் சரி, நாங்க செத்தா கூட சரி, ஆனா எங்க ஆண்டவனை மறுதலிக்க மாட்டோம். எங்க அம்மாவை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, எங்க அம்மா உருவாக்கின இயேசு கிறிஸ்து. 2006 கேன்சர், இன்னைக்கு ஆண்டவர் இந்த 20 வருஷத்து ஆண்டவர் அவர் கடந்து வர கிருபை கொடுத்திருக்கிறாரு. அந்த ஆண்டவருக்கு நாங்க என்னத்தை செலுத்த முடியும், என்னங்க கொடுக்க முடியும்? ஏப்பா இந்த உலகத்தை எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஆனா எங்களை தெரிந்து கொண்டீங்களே, ஏன் தெரியல? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஆனா ஏன் கத்த உன்னை முன்குறிச்சிருக்கிறா? உன்னை முன்குறித்து ஒரு நோக்கம் விடு மகளே. எத்தனை சூழ்நிலை வந்தாலும் நீ ஆண்டவர் மறுதலிக்காத. அந்த மரணத்தின் பாதையில அதுமாரி எங்க அக்கா கூட, தமிழக கூட சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டாங்க அந்த மகளுக்கு எவ்வளோ. அதனால கத்த இன்னைக்கு பிள்ளைகளை கொடுத்து, இன்னைக்கு கத்த ஜீவனை கூட்டி கொடுத்து வச்சிருக்கிறார். ஒரே ஒரு காரணம், கத்த நம்புகிற பிள்ளைகளை கைவிடவே மாட்டான். மரணத்தின் பாதைகளில் மனத்தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைகளில் மனத்தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. ஏழ்ச்சடாய் ஆராதிப்பேன், எலோகி ஆராதிப்பேன், அட்டோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், ஏழ்ச்சடாய் ஆராதிப்பேன், எலோகி ஆராதிப்பேன், அட்டோனாய் ஆராதிப்பேன்,
ஆராதிப்பேன்